ஸோ இன்றைக்கி வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் எல்இடி ப்ரொஜெக்டர் சாம்சங் ஃப்ரீஸ்டைல் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு ஸ்மால் காம்பேக்ட் ப்ரொஜெக்டர் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு பெரிய 100-inch ஸ்மார்ட் டிவி அப்படின்னு சொன்னால் ரொம்பவே சரியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இதை ஏன் ஸ்மார்ட் ப்ரொஜெக்டர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நார்மல் ப்ரொஜெக்டர்லேருந்து நிறைய புது ஃபீச்சர்ஸ் இதில் இன்டகிரேட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, இது எவ்வளோ காம்பேக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸி டு கேரி. ஒரு வாட்டர் பாட்டிலில் பேக்கில் வைக்கிற மாதிரி இதை நீங்கள் பேக்கில் ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம். இதை நீங்கள் 100-inch ஸ்மார்ட் டிவியை எங்கேனாலுமே யூஸ் பண்ணலாம். வீட்டில், ஆஃபீஸில், கேம்பிங் போகிறீங்கன்னா எங்கேனாலுமே யூஸ் பண்ணுற மாதிரி அழகாக கஸ்டமைஸ் பண்ணி டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்கேஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்ஸில் சாம்சங் தி ஃப்ரீஸ்டைல் அப்படின்னு பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அதோட ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே செட்டப் கைட், இது எப்படி செட்டப் பண்ணோம் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அடாப்டர் கொடுத்துருக்காங்க, வால் மவுண்டபிள் அடாப்டர். இது கூடவே டைப் சி கேபிள், ஒரு பெரிய நல்ல குவாலிட்டி கேபிள் உள்ளே கொடுத்துருக்காங்க. அதோட சாம்சங் ஃப்ரீஸ்டைல் ப்ரொஜெக்டர் இருக்குது, இதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். இது கூடவே லென்ஸ் கேப் கொடுத்துருக்காங்க. டஸ்ட் இல்லாமல் இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு லென்ஸ் கேப்பும் இருக்குது. எங்கேயாவது எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னாலும் நீங்கள் க்ளோஸ் பண்ணி பத்திரமா எடுத்துகிட்டு போகிற மாதிரி இந்த லென்ஸ் கேப்பும் இருக்குது இதில். அதோட ரிமோட், இந்த ரிமோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாட் கீஸ், டெடிகேட்டட் பட்டன், யூஸ்வலாக யூஸ் பண்ணுற ஓடிடி பிளாட்ஃபார்ம் பட்டன்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் சாம்சங் டிவி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எக்ஸாக்டாக அதே மாதிரி ஒரு ஸ்லீக் ரிமோட் இருக்குது. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு டைப் சி அவைலபிளாக இருக்குது. ஸோ பேட்டரிஸ் யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ பாக்ஸில் இந்த ஆக்சசரிஸோட தான் கொடுத்துருக்காங்க. இங்கே ஃப்ரீஸ்டைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே காம்பேக்ட் டிசைனாக கொடுத்துருக்காங்க. இதோட வெயிட் அப்ராக்சிமேட்டாக 1 கிலோ. உங்களுக்கு இங்கே டிசைன் மேலேயே உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, கீழேயும் உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. இது 360 டிகிரி சவுண்டோட வருது. அதோட டெடிகேட்டடாக ஒரு மைக் பட்டனும் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த மைக் பட்டனை ஆன் பண்ணதுக்கப்புறம் ப்ரொஜெக்டரை நீங்கள் வாய்ஸ் கண்ட்ரோல்லே பண்ணிக்கலாம். அலெக்ஸா, பிக்ஸ்பி 2 வாய்ஸ் அசிஸ்டண்ட்டும் அவைலபிளாக இருக்குது. வாய்ஸில் ஹேண்ட்ஸ் ஃப்ரீயாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதோட HDM1 போர்ட், இது மைக்ரோ HDM1 போர்ட் கொடுத்துருக்காங்க. அதோட டைப் சி பவர் டெலிவரிக்காக இதில் கனெக்ட் பண்ணோன்னா தான் உங்களுக்கு ப்ரொஜெக்டர் ஸ்விட்ச் ஆன் ஆகும். அதோட கீழேயும் உங்களுக்கு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அடிஷ்னல் போர்ட்டும் அவைலபிளாக இருக்குது, தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதோட மேலே ப்ரொஜெக்டர் லென்ஸ் இருக்குது. இது கூடவே ஆன் ஆஃப் ப்ளஸ் மைனஸ், அதாவது வால்யூம் பட்டன்ஸ்லாம் இருக்குது. ரிமோட் இருக்கிறதுனால இந்த பட்டன்ஸ் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அதோட டிசைனில் பெரிய ஹைலைட் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா இந்த இன்பில் ஸ்டாண்டு தான். இந்த இன்பில் ஸ்டாண்ட் இருக்கிறதுனால அப்படியே டக்குன்னு நம்ம டேபிள்லையோ எங்கேனாலும் இதை ப்ளேஸ் பண்ணி ஸ்விட்ச் ஆன் பண்ணி யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இந்த இன்பில் ஸ்டாண்டில் நீங்கள் 180 டிகிரிக்கு இதை திருப்ப முடியும். நீங்கள் வாலில் வேணாலும் இதை ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா சீலிங்கில் ஃபோக்கஸ் பண்ணலாம், டேபிளில் எங்கே வேணுமோ இதை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடாப்டர் ப்ளக்இன் பண்ணிவிட்டு டைப் சி கனெக்ட் பண்ணிட்டா இது ஸ்விட்ச் ஆன் ஆகிடும். ஸ்விட்ச் ஆன் ஆன உடனே ஓப்பன் ஆக போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாம்சங் ஸ்மார்ட் டிவியில் இருக்கக்கூடிய ஹோம் ஸ்க்ரீன் தான் இங்கேயும் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஓடிடி ஆப்ஸ் இன்பில்ட்டாக அவைலபிளாக இருக்குது. டிஸ்னி, ஹாட்ஸ்டார், நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம் இருக்குது. இது கூடவே சாம்சங்குடைய டிவி ப்ளஸும் இருக்குது. அதிலுமே நீங்கள் ஃப்ரீயாக நிறைய சீரீஸ் வாட்ச் பண்ண முடியும். ஸோ சாம்சங் டிவி எப்படி நீங்கள் ரிமோட்டில் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இதையும் நீங்கள் ரிமோட்டில் யூஸ் பண்ணி நெட்ஃப்ளிக்ஸ் வேணுமோ எது வேணுமோ நீங்கள் ஸ்விட்ச் ஆன் பண்ணி ஈஸியாக நீங்கள் வாட்ச் பண்ண முடியும். அதோட சைஸையும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது 30 இன்ச்சில் ஆரம்பித்து மேக்ஸிமம் 100 இன்ச் வரைக்கும் இந்த ப்ரொஜெக்டருடைய சைஸை நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். 30 இன்ச் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஹையர் ரெசல்யூஷனில் இருக்கும். 100 இன்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ரெசல்யூஷன் கம்மியாக இருந்த மாதிரி இருக்கும். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 1080p HDR10 சப்போர்ட்டோட வருது. அதோட லேம்ப் லைஃப் 20,000 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸ் உங்களுக்கு 550 luminous வரோட இருக்குது. அதனால் நல்லாவே பிரைட்டாக இருக்குது. நீங்கள் அவுட்டோர் லைட் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டிங்கன்னா ரொம்பவே பிரைட்டாக நீங்கள் வாட்ச் பண்ண முடியும். அதோட இதில் ஸ்மார்ட் கேலிப்ரேஷன் இருக்குது. அதனால் வெறும் ஒயிட் வாலில் மட்டும்தான் இதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி வாட்ச் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. இதை நீங்கள் கலர் வால்ஸ்லையும் யூஸ் பண்ணலாம். அது பர்பிளாக இருந்தாலும் க்ரீனாக இருந்தாலும் எந்த கலர் வாலில் நீங்கள் இதை ஃபோக்கஸ் பண்ணாலும் உங்களுக்கு அதே அளவுக்கு ரெசல்யூஷனோட டிஸ்பிளே நல்லாவே இருக்குது. அது மட்டும் இல்லை, இதில் இன்னும் 3 முக்கியமான ஃபீச்சர் இருக்குது. ஆட்டோ கீஸ்டோன், ஆட்டோ லெவலிங், ஆட்டோ ஃபோக்கஸ். எஸ், நீங்கள் இதை எந்த வாலில் ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்களோ அந்த வால் உங்களுக்கு ஈவனாக இல்லை கொஞ்சம் மேடு பள்ளமாக இருந்தாலுமே இந்த கீஸ்டோன் ஃபீச்சர் உங்களுக்கு ஈவனாக காட்டும். அதே சமயத்தில் ஆட்டோ லெவலிங் இருக்கிறதுனால நீங்கள் ப்ரொஜெக்டரை திருப்பும் போது கொஞ்சம் கோணையாக இருந்தாலும் இமீடியட்டாக அதுவே உங்களுக்கு லெவல் பண்ணி ஒரு அழகான ரெக்டாங்கிள் டிவி மாதிரி இதுவே ஷேப் அப் பண்ணிக்கும். ஸோ இந்த ஃபீச்சர் ஆட்டோமேட்டிக்காக அதுவே பண்ணும். அது மட்டும் இல்லை, ஆட்டோ ஃபோக்கஸும் இருக்குது. ஆட்டோ ஃபோக்கஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளேஸ் பண்ணி ஆன் பண்ண உடனே அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பேக்ரவுண்ட் லைட்
லைட்டாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி வந்து இது கலர்ஸ் கேலிப்ரேட் பண்ணிக்கும். அதே டார்க் பேக்ரவுண்ட்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து ஃபோக்கஸ் வந்து கேலிப்ரேட் பண்ணிக்கும். இதை நீங்கள் மேனுவலாகவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ரெகுலராக ப்ரெசன்டேஷனுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மேனுவலாகவும் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லை, இதில் லேட்டஸ்ட் ப்ளூடூத் அண்ட் வைஃபை கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ஆஃபீஸில் ஒரு ப்ரெசன்டேஷனுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ப்ளேஸ் பண்ணி வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். உங்கள் பசங்க வந்து கிளாஸஸ் அட்டன் பண்ணணும், ஆன்லைனில் கிளாஸஸ் பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் அவங்களுடைய டேபிள் கிட்ட இருக்க செவரில் இதை ஃபோக்கஸ் பண்ணி வந்து அவங்க கிளாஸஸ் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். இல்லை நீங்கள் கிச்சனில் சமைக்கிறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு டெமோ கிளாஸஸ் பக்கத்தில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சமைக்க ஆரம்பிக்கலாம். இதோட ரூமில் நீங்கள் படுத்துக்கிட்டே வாட்ச் பண்ணணுன்னாலும் சீலிங்லேயே நீங்கள் மூவிஸ் வாட்ச் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து இதில் ஸ்மார்ட் கேலிப்ரேஷன் வந்து எங்கே நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஃபோக்கஸும் லெவலிங்கும் இது ஈஸியாக பண்ணிக்குது. அதோட ஆம்பியன்ட் மோட் அப்படிங்கிற ஆப்ஷனும் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. உங்கள் வீட்டில் பர்த்டே பார்ட்டி இல்லை நியூ இயர் செலிப்ரேஷன் அப்படின்னா வந்து இதுலேயே வந்து டிஃபால்ட்டாக வந்து லைட்னிங் எஃபெக்டோட வந்து வேர்ட் ஆர்ட்ஸ் அவைலபிளாக இருக்கும். அதை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து லேசர் லைட் போட்ட மாதிரி இருக்கும். யாருமே வந்து செவரில் வந்து ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னே சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு லேசர் எஃபெக்டில் வந்து ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி நியூ இயர் எது வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். அதோட வந்து அந்த செவரில் வந்து ஒரு ஜன்னல் எஃபெக்ட், விண்டோ மாதிரி கொண்டு வரணும், இல்லை ஒரு சீனரி மாதிரி இருக்கணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதையும் கஸ்டமைஸ் பண்ணிக்கிற மாதிரி வந்து ஆம்பியன்ட் மோடில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அப்படியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதை ஆடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வாட்டோட வருது. 360 டிகிரி சவுண்ட் இருக்கிறதுனால ப்ரொஜெக்டரில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் பின்னாடி உட்காந்துருந்தாலும் சரி, சைடில் உட்காந்துருந்தாலும் சரி உங்களுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ ஆடியோ எப்படி இருக்குது அப்படின்னு நீங்களே பாருங்கள். ஆடியோ கேட்கறதுக்கு வந்து நல்ல ஒரு சரவுண்ட் சவுண்ட் எஃபெக்டில் ஆடியோ நல்லாயிருக்கு. அதே சமயத்தில் ப்ளூடூத்தோடையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். பாட்டு கேட்கணும் அப்படிங்கும்போது இதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. உங்களுடைய இயர்பட்ஸை வந்து கனெக்ட் பண்ணி அப்படியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை சாம்சங் ஃப்ரீஸ்டைலை வந்து நீங்கள் அவுட்டோர் கேம்பெயினிங் அப்படி எடுத்துகிட்டு போகிறீங்க, அங்கே வந்து உங்களுக்கு ப்ளக் பாயிண்ட் இல்லை அப்படின்னா இதை நீங்கள் வந்து பவர் பேங்கோடையும் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதோட வந்து சாம்சங்கும் இதுக்கான டெடிகேட்டட் பவர் பேஸ், அதாவது பேட்டரி பேஸ் கொடுக்குறாங்க. அது வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வாங்கிக்கணும். அது வேணும்னாலும் ஆக்சசரிஸில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 3 ஹவர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டாண்டப் டைம் இருக்குது பேட்டரி பேஸில். ஸோ சாம்சங் ஃப்ரீஸ்டைல் நான் சொன்ன மாதிரி தான் இது ஒரு எல்இடி ப்ரொஜெக்டர் மட்டும் கிடையாது. எப்போவுமே உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஒரு போர்ட்டபிள் பெரிய 100 இன்ச் ஸ்மார்ட் டிவி அந்த மாதிரி தான் இதை டிசைன் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு லைஃப் ஸ்டைல் ப்ராடக்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.